அசோலா விதைகள் விற்பனைக்காக எளிய முறையில் இன்னொரு அசோலா பெட்டு தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடியில் நல்லா கூட்டிட்டு எந்த கல் மண்ணும் இருக்காத மாதிரி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ள மண்ணை கொட்டி அதில் வர தூசுக்கள், அதுக்கப்புறம் அதில் வர கல், குச்சி எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஏன்னா அது மேலே நம்ம நடக்கும்போது டிஜிட்டலையோ இல்லை தார்ப்பாயோ டேமேஜ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கற்களை எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் அடிக்கணுங்க. அது ஒரு தொட்டி வடிவத்துக்கு கொண்டு வந்து உள்ள மண்ணை கொட்டி நல்லா நிறைய விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மாட்டு சாணம் இருக்குது. அதை கரைச்சி உள்ளே ஊற்றி விட்டுறணும். அது நம்ம பெட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3 லிட்டர் 4 லிட்டர் நம்ம மாட்டு சாணத்தை கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா 4 பக்கமும் நல்லா பரவிடுங்க. அப்புறம் தொட்டி ஃபுல்லாக வர அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி விட்டுறணுங்க. கிட்டத்தட்ட நம்ம இதை ரெடி பண்ணுறது ஒரு 6 அடி வருங்க ஆழங்கிறது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பெட்டில் உள்ள தாய் அசோலாவை எடுத்துகிட்டு வந்து அசோலா விதையை எடுத்துகிட்டு வந்து நம்ம பரவலாக போட்டு விட்டுறணுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 வாரம் அப்படி இல்லைன்னா 10 நாளுக்குள்ளே இந்த பெட்டு ஃபுல்லாக பரவிடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் அசோலா விதை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.